கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடக்கூடாது என்ற ஒரு சிலரும், இல்லை கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடலாம் என்று ஒரு சிலரும் காலாகாலமாக நினைத்து கொண்டு வருகிறார்கள். இது 21ஆம் நூற்றாண்டாகிய இன்று உருவான ஒரு பிரச்சனை அல்ல. இது கிட்டத்தட்ட 1700 வருடங்களாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை. என்றைக்கு நத்தார் முதல் கொண்டாடப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை நத்தார் கொண்டாடலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. நத்தார் முதல் கொண்டாடப்பட்ட திகதி உங்களுக்கு வேண்டுமா? திகதி உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி. அந்த வருஷம் வேண்டுமா? 336வது ஆண்டு. 336, 1336 அல்ல, சும்மா 336ஆம் ஆண்டு தான் டிசம்பர் மாதம் 25ஆம் திகதி நத்தார் கொண்டாடப்பட்டது. நத்தாருக்கு அவர்கள் கொடுத்த லத்தீனிலே கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? கிறிஸ்டோ மாஸ். கிறிஸ்டோ என்று லத்தீன் மொழியிலே சொல்லுவது, கிரேக்க மொழியிலே கிறிஸ்டோஸ் என்று சொல்லுகின்ற கிறிஸ்து. மாஸ் என்று சொல்லுவது லத்தீன் மொழியிலே ஜனங்கள் கூடி வந்து ஆராதனை செய்வது. ஜனங்களினுடைய கூடி வருகை, ஒரு பெரு ஜன திரள் கூடி வந்து அவர்கள் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்வார்களே, ஆனால் அதற்கு லத்தீனிலே மாஸ் என்று சொல்லப்படும். இதை ஆங்கிலத்திலே அப்படியே எடுத்துக்கொண்டு மாஸ் என்றால் ஜனத்திரள் என்று ஆங்கில மொழியிலே சொல்லுவார்கள். மாஸ் என்பது MARS அல்ல. MARS என்பது செவ்வாய் கிரகத்துக்கு ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற சொல். இது MASS, மாஸ். சரியா? மாஸ் என்றால் ஆங்கிலத்திலே ஜனத்திரள். லத்தீனிலே ஜனத்திரள் மாத்திரமல்ல, ஜனத்திரள் ஒன்று கூடி ஆவிக்குரிய ஒரு காரணத்துக்காக அவர்கள் ஆராதிப்பது, கூடுவது, இதற்குத்தான் மாஸ் என்று சொல்வார்கள். ஆகவே முதல் கிறிஸ்டோ என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து கொண்டாடுவோம் என்ற பெயரில் கிறிஸ்டோ மாஸ் என்ற அந்த லத்தீன் உச்சரிப்பில் 336ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது தமிழில் மார்கழி மாதம் 25ஆம் திகதி முதல் நத்தார் கொண்டாடப்பட்டது. அந்த கிறிஸ்டோ மாஸ் என்பது கிறிஸ்மஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. சரியோ? அப்போ 336ஆம் ஆண்டிலே இருந்து இந்த 2014வது ஆண்டு வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த 336ஆம் ஆண்டிலேயே சில பேர் இந்த கிறிஸ்டோமாஸ் என்று இந்த இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவதை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தார்கள் தெரியுமா? அன்று அவர்கள் எதிர்த்ததற்கு பெரிய காரணங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த காரணங்கள் கொஞ்சமா இருக்கின்றன, ஆனால் அன்று பயங்கர பெரிய காரணம் இருந்தது. ஏன் தெரியுமா? டிசம்பர் 25 என்பது ரோமர்களினுடைய சூரிய தெய்வத்தின் ஒரு பண்டிகை நாள். ரோமர்கள் நிறைய தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். அவர்களுடைய ஒரு பிரதான தெய்வம் தான் சூரியன். நிறைய மதங்களிலே சூரியனுக்கு தெய்வ பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. முதல் உலகத்தில் தோன்றிய மதம் எது? பாபிலோனிய மதம். அந்த பாபிலோனிய மதத்தில் சூரிய தெய்வம் ரா என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் ஆண். பாபிலோனிய மதத்திலும் இந்தியா சிந்து சமவெளி நாகரிகத்திலே உருவான அந்த மதத்திலும் சூரியன் ஆண். சரியா? சூரியன் உங்களுக்கு தெரியும், இந்து சமயத்திலே சில கதைகள் இருக்கின்றன. மகாபாரத் தமிழிலே மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதிலே குந்தி தேவி என்ற ஒரு பாத்திரம் வருகிறது. அந்த குந்தி தேவிக்கும் அந்த சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் கர்ணன் என்று அந்த மகாபாரதத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்து மதத்திலும் சூரியன் ஒரு ஆண், பாபிலோனிய மதத்திலும் சூரியன் ஒரு ஆண். எகிப்திய மதத்திலே
சூரியனுக்கு ரா என்ற பெயர் தான். பாபிலோனியர்கள் எப்படி ரா என்று அழைத்தார்களோ அதே பெயர் தான் எகிப்தியர்களுக்கும். ஆனால் எகிப்திலே அவர்கள் வணங்கின சூரிய தெய்வம் ஆணும் பெண்ணும் கலந்த ஒருவர், ஒரு அப்பாவாயும் அம்மாவாயும், அவருக்கு இரு பாலும் சேர்ந்த ஒரு தெய்வம் என்று நம்பினார்கள். இப்படி உலகத்திலே அநேகமாக எல்லா மதங்களிலும் இந்த சூரியனுக்கு ஒரு தெய்வ பதவியோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியோ கொடுக்கப்பட்டு வரும். வேதத்திலே ஆண்டவர் சூரியனுக்கு இயேசு ஒப்பிடப்படுகிறார். சூரியன் தெய்வம் அல்ல, வேதத்தின்படி நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு தன்னை நீதியின் சூரியன் என்று காண்பிக்கிறார். மல்கியா புத்தகம் 4வது அதிகாரத்திலே நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிக்கும் என்று 2ஆம் வசனம் சொல்லும் பொழுது அது இயேசுவை காட்டியது. இயேசு நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா யோவான் புத்தகத்திலே. அப்பொழுது அவர் பயன்படுத்தின சொல் சூரியனை போன்ற ஒளி என்று தான் அவர் சொன்னார். அதற்கு காரணம் சூரியனை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல. சூரியனுடைய வெளிச்சம் தன்னுடைய சொந்த வெளிச்சம். சூரியன் ஒரு எரிகின்ற கிரகம், சரியா? உங்களுக்கு தெரியுமா அது? இப்போ நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்று 2 இருக்கின்றன. வானத்தை நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்று இருக்கின்றன. இதற்கு இடையிலே இருக்கின்ற வித்தியாசம் சாதாரண உங்களுக்கு தெரியாது. அவற்றை இந்த தொலைநோக்கு கண்ணாடிகளிலே பார்த்தால்தான் தெரியும் எது நட்சத்திரம் எது கிரகம் என்று. சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறேன். நீங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு நட்சத்திரம் மின்னுவது போல தெரிந்தால் அது நட்சத்திரம், மின்னாமல் காணப்பட்டால் அது கிரகம். என்ன வித்தியாசம் தெரியுமா? நட்சத்திரம் என்பவை எரிகின்ற கிரகங்கள், சூரியனை போல அவை நெருப்பு, சரியா? தீப்பிழம்புகள். ஆகவே அவற்றினுடைய சொந்த ஒளி இந்த உலகத்தை வந்து அடைவதற்கு கிட்டத்தட்ட சில நட்சத்திரங்களின் ஒளி வந்து சேருவதற்கு 8 வருஷங்கள் ஆகின்றன. அதனால் தான் அந்த மின்னி நமக்கு தெரிகின்றன. கிரகங்கள் என்று சொல்லப்படுபவை வேற்று இந்த நட்சத்திரங்கள் சூரியன் போன்றவற்றின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றன. அதனால் தான் அவை மின்னுவது கிடையாது, கிட்டத்தட்ட சந்திரனை போல. இயேசு மத்தேயு 5:14 சொல்லுகிறாரே, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று. அந்த இடத்துல அவர் பயன்படுத்திருக்கின்ற அந்த சொல் வந்து லூனா, வெளிச்சம். இயேசு நானே ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னது சோலா வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம், தன்னுடைய சொந்த வெளிச்சத்தை காட்ட. ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது பிரதிபலிக்கின்ற அந்த வெளிச்சத்தை, இயேசுவின் வெளிச்சத்தை எடுத்து நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள், உங்களுக்கு சொந்த ஒளி இல்லை என்று காட்டுவதற்காக. அப்போ இயேசு சூரியனை இயேசு போல அல்லது இயேசுவை நீதியின் சூரியனாக காட்டப்படுவதை வைத்துக்கொண்டு நீங்கள் நினைத்து விடக்கூடாது இந்த வேற்று மதங்களைப் போல கிறிஸ்தவத்திலும் சூரியனுக்கு ஒரு தெய்வ பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. கிறிஸ்தவத்திலே படைக்கப்பட்ட எதற்கும் தெய்வ பதவி இல்லை. ஒரு தேவன் தான் இருக்கிறார், அவர் சிருஷ்டிகர். ஆமென். சரி, இப்போ இந்த ரோமர்களுக்கு சூரியன் ஒரு தெய்வம் அல்லவா? அந்த சூரியனை வணங்குவதற்கு ஒவ்வொரு வாரத்திலும் 1ஆம் நாளை அவர்கள் வேறுபடுத்தி வைத்திருந்தார்கள். அதனால் தான் வாரத்தின் 1வது நாள் சூரிய நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே சன் டே, தமிழிலே சூரியனுக்கு இன்னும் ஒரு பெயர் ஞாயிறு. சரியோ? இப்போ வருஷந்தோறும் டிசம்பர் 25ஆம் தேதி இந்த ரோமர்கள் இந்த சூரிய தெய்வத்துக்கு ஒரு பெரிய பண்டிகையை வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25ஆம் தேதி என்றால் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான். எல்லா இடத்திலும் அவர்கள் வெளிச்சங்களை போட்டு, மரங்களில் வீடுகளில் எல்லாம் விளக்குகளை தொங்க போட்டு கொண்டு பயங்கரமாக அவர்கள் அந்த சூரிய தெய்வத்துக்கு ஒரு பண்டிகையை நடத்தி வந்தார்கள். ஆனால் 312ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டின் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், அவன் திடீரென கிறிஸ்தவனாய் மாறினான். அவன் கிறிஸ்தவனாய் மாறினது ஏதோ சொப்பனம் கண்டானாம். அவன் தான் சொல்லுகிறான் சொப்பனம் கண்டான் என்று. நமக்கு எப்படி தெரியும் அவன் சொப்பனம் கண்டானா இல்லையா என்று? மில்வியன் பாலத்துக்கு அருகில் மேக்சென்டியஸ் என்கின்றவனோடு யுத்தம் செய்ய போன பொழுது, சரியா, அவன் என் டூட்டானிகா என்று கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட எழுத்துக்களையும் ஒரு சிலுவையும் கண்டானாம். என் டூட்டானிகா என்றால் இந்த அடையாளத்தை கொண்டு வெற்றி பெறு என்று.
அப்போது அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து வெற்றி பெறுவதற்காக அதிகாலையிலே எழும்பி தன்னுடைய எல்லா போர் வீரர்களுக்கும் சொன்னானாம், உங்களுடைய பட்டய பிடியிலே, உங்களுடைய கேடகத்திலே, உங்களுடைய ஈட்டிகளிலே, உங்களுடைய தலைச்சீராவிலே சிலுவை அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் போட்டுக்கொண்டு மேக்சென்டியஸோடு யுத்தம் செய்து கான்ஸ்டன்டைன் வெற்றி கொண்டானாம். வெற்றியில் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் அவனுடைய தாய் ஹெலேனா சொன்னாராம், மகனே, இது வேறு யாரும் அல்ல, நான் ரகசியமாய் வணங்கி வருகின்ற கிறிஸ்தவ தெய்வமாகிய இயேசுதான் உன்னை காப்பாற்றினார். அவரை சிலுவையில் அறைந்து நம்முடைய அரசாங்கம் தான் கொலை செய்தது என்று. அதில் அவன் 312ஆம் ஆண்டு கிறிஸ்தவனாய் மாறினான். 313ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவ மதத்தை சர்வதேச மதமாக பிரகடனம் செய்தான். 313ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ரோம மதத்தை வணங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் அதை விட்டு விட்டு கிறிஸ்தவர்களாய் மாறி வந்த நிலையில் கிறிஸ்துவுக்கு பின் 330 335 ஆகும் பொழுது இப்போ ரோம மதத்தை வணங்குகிறவர்களே கிடையாது என்று ஆகிவிட்டது. எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துக்கு பழகிவிட்டால் அந்த காலம் வரும் பொழுது அவர்களுக்கு இருக்க முடியாது. சரிதானே? அப்போ அந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் ரோமாபுரி எங்கும் களை கட்டும் அவர்களுடைய 25ஆம் தேதி சூரிய தெய்வ பண்டிகைக்காக. ஆனால் இப்போ சூரிய தெய்வத்தை வணங்குவது கிடையாதே. இப்போ இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டார்களே. இதனால் தான் அவர்கள் ஒரு ஐடியா போட்டார்கள், அந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக கொண்டாடினால் ஒரே கல்லிலே 2 மாங்காய். என்ன? இயேசு எப்போ பிறந்தார் என்று தெரியாது, அவர் பிறந்த வருஷம் தெரியும், ஆனால் அவர் அந்த வருஷத்தில் எந்த காலத்தில் பிறந்தார் என்று தெரியாது. குளிர் காலத்தில் பிறந்தார் என்று தெரியும். ஆனால் நவம்பர் கடைசியில் இருந்து பிப்ரவரி கடைசி வரை குளிர். சரியா? இதில் எப்போ அவர் பிறந்திருப்பார் என்று தெரியாது. ஆகவே டிசம்பர் 25ஆம் தேதி இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடும் ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைத்தார்கள். நாய், பூனை, கரடி, கொக்கு எல்லாம் கூட ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் போது ஏன் இயேசுவுக்கு தேவன் மனுஷனாய் வந்த அந்த விஷயத்துக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடக்கூடாது என்று அவன் நினைத்தான். அவன் நினைத்ததில் என்ன தப்பு? இப்போ பாருங்கள், இன்றைக்கு நமக்கு பிறந்த நாள் என்றால் சரி, இப்போ என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்கிறேன், ஒரு சில வருஷங்கள் ஒரு 4, 5, 6, 7 வருடங்களுக்கு முன்பு தான் என்னுடைய 18வது பிறந்த நாள் நடந்தது. சரியா? இதெல்லாம் சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டியவை, எனக்காக அனுதாபப்பட வேண்டியவை. சரியா? அப்போது ஒரு 40 இல்லை ஒரு 30, 35 வயது வரை பிறந்த நாள் என்றால் சந்தோஷமாக இருக்கும். வாவ், ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. எவன் பாடாட்டியும் நானாவது பாடுவேன். ஹாப்பி பர்த்டே டியர் சுரேஷ், ஹாப்பி பர்த்டே டு மீ. 35க்கு பிறகு ஹாப்பி பர்த்டே டு மீ. 36, ஹாப்பி பர்த்டே டு 40 வந்துச்சு இல்லையா? ஐயோ 40 ஆச்சா? சேட் பர்த்டே டு மீ, ஐயோ சேட் பர்த்டே டு மீ, ஐயோ சேட் பர்த்டே, ஐயோ சுரேஷ், சேட் பர்த்டே டு மீ. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. விளங்குதா? உண்மைதானே? 40க்கு பிறகு நமக்கு பர்த்டே வரும்போது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே. இப்போல்லாம் ஹாப்பி பர்த்டே எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஹாப்பி பர்த்டே அங்கிள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஹாப்பி பர்த்டே தாத்தான்ருவாங்க. முந்தி அப்படி இல்லை, ஹாப்பி பர்த்டே மகன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே தம்பி. இப்போ அப்புறம் கொஞ்ச நாள் அந்த 30, 32 எல்லாம் ஹாப்பி பர்த்டே அண்ணா. அதுக்கு பிறகு ஹாப்பி பர்த்டே அங்கிள். இப்போ அங்கிள் ரேஞ்சில் ஓடுது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தனும் ஹாப்பி பர்த்டே தாத்தான்ருவானுங்க. இப்போ பாருங்க, இப்படி நம்மளே கொண்டாடுறோம். நம்ம எல்லாம் யார்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிவோம் மனிதர்கள். மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவீங்க தானே? நீங்களாம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவீங்க தானே? ஆமாவா இல்லையா?
வீட்டில் கொண்டாடுவீங்க, சில நேரம் சர்ச்சில் கொண்டாடுவீங்க, கேக்கெல்லாம் கொண்டாந்து மெழுகு திரியெல்லாம் வச்சு, சரியா? இப்படி இருக்கும்போது தேவன் மனிதனாய் வந்து பிறந்த பொழுது தேவனுக்கு, உண்மையான தேவனுக்கு ஹாப்பி பர்த்டே கிடையாது. ஏன்? அவருக்கு ஆரம்பமே இல்லை, அவருக்கு பர்த்டேயும் கிடையாது, டெத் டேயும் கிடையாது. அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அவர் ஆரம்பமாகவும் இல்லை, முடிய போவதும் இல்லை. ஆனால் அவர் மனுஷனாக வந்து பிறந்ததை ஏன் கொண்டாடக்கூடாது? சரி, பைபிளிலே இதை கொண்டாடு என்று இல்லை, கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இல்லை. ஆனால் சரி, அவர் பிறந்த நாளை கொண்டாடினால் தான் என்ன என்று தான் நான் கேட்கிறேன். நாய் பூனை கரடி எல்லாம் கொண்டாடுகிறதே, சிருஷ்டிகர் மனிதனாய் பிறந்ததை கொண்டாடக்கூடாதா? சரியா? இப்போ பிரச்சனை என்னவென்றால், அதை ஏன் அந்த நாளில் கொண்டாட வேண்டும் என்பது தானே பிரச்சனை. இப்போ ரோமர்களுடைய அந்த பண்டிகை நாளிலே அவர்கள் கொண்டாட தொடங்கின பொழுது ரோமர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருப்பார்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கொண்டு வந்தார்கள். சரியா? இப்போ அவற்றை கண்டுபிடித்து அவை இல்லாமல் கிறிஸ்மஸை, நத்தாரை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரியா? ஆனால் இன்றைக்கு சில பேர் தவறாக நினைக்கிறார்கள். இந்த நத்தார் பண்டிகை முழுக்க முழுக்க இந்த சூரிய தெய்வத்துக்கான பண்டிகை என்றபடினால் அது ஒரு பிற மத பண்டிகையாக இருக்கின்ற ஒரு நாளில் நடைபெறுகிறபடினால் நாம் கொண்டாடக்கூடாது என்று. உண்மையாக நீங்கள் பார்த்தால் வருஷத்தில் 365 நாட்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் ஏதாவது ஒரு மதத்துக்கு, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு ஒரு பண்டிகை இருக்கத்தான் செய்யும். அப்படி பார்க்க போனால் நமக்கு நம்முடைய சொந்த பிறந்த நாட்களை கூட கொண்டாடவே முடியாது. சரியா? ஆனால் இந்த ரோமர்கள் எங்கிருந்து இதை எடுத்தார்கள் என்று பார்த்தால் அது நமக்கு ஆசீர்வாதமானது. சரியா? ரோமர்களுக்கு இது எப்பொழுது வந்தது? ரோமர்கள் முன்பு ஒரு சாதாரண நாடாய் இருந்து ஒரு உலகத்தையே பிடித்து கொண்ட ஒரு 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 சாம்ராஜ்யமாக ஆகியது. அந்த சாம்ராஜ்யத்தின் முதல் பேரரசனுடைய பெயர் காயுஸ் ஜூலியஸ் கைசர். ஆங்கிலத்திலே காயஸ் ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய பேரில் தான் ஜூலை மாதம் வந்தது. அவருக்கு அடுத்தபடியாக ஆட்சி செய்தவர் ஆகஸ்டஸ் கைசர், ஆகஸ்டஸ் சீசர். அவருடைய பேரில் ஆகஸ்ட் மாதம் வந்தது. சரியா? ஆங்கிலத்தில் ஜூலை, ஆகஸ்ட்னு சொல்றது இவங்களுடைய பேர்ல இருந்து வந்தது. இந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்தான்? கிறிஸ்துவுக்கு முன் 44ஆம் ஆண்டிலே அவன் யூதர்களுடைய ஒரு பண்டிகையை பார்த்து ரசித்தான். யூதர்களுடைய ஒரு பண்டிகை. யூதர்கள் யார்? வேதத்தின் ஜனங்கள். அந்த பண்டிகையின் பால் கவரப்பட்டவன் அவர்களுடைய பண்டிகையை அப்படியே இவன் எடுத்துக்கொண்டு தங்களுடைய சூரிய தெய்வ பண்டிகையாக மாற்றிக்கொண்டான். சரியா? யூதர்களுடைய பண்டிகை என்னவென்று உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டிலே, கிமு, கிறிஸ்துவுக்கு முன், மல்கியாவுக்கு பிறகு, ஓகேயா? கிறிஸ்துவுக்கு முன் 167ஆம் ஆண்டில் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன் அல்ல, ஒரு இராணுவ தளபதி இருந்தான். சரியா? சிரியா என்ற தேசத்து இராணுவ தளபதி. அந்நாட்களில் பெர்ஷியர்களுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருந்தது. ஆனால் ரோமாபுரி கொஞ்சம் யுத்தங்கள் செய்து உலகத்தை கைப்பற்ற முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவன் தன்னுடைய இராணுவ வீரர்களோடு எருசலேமுக்குள்ளே வந்து, எருசலேமிலே இராணுவம் இல்லை, ராஜா இல்லை, அவர்கள் பாவம் பெர்ஷியர்களுக்கு கீழே இருந்தவர்கள். இப்போ கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறார்கள். ஏனென்றால் 334ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மன்னன் உலகத்தை கைப்பற்றி கொண்டான், கிரேக்க மன்னன். சரியா? அப்போ அந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் என்பவன் வந்து எருசலேமை பிடித்து கிரேக்க தெய்வமாகிய ஜெயுஸ் என்ற தெய்வத்தின் சிலையை கொண்டு வந்து தேவாலயத்திலே வைத்து பன்றியை கொண்டு வந்து அதிலே பலியிட்டான். யூதர்களுக்கு பன்றி என்றால் பிடிக்காது. ஆகவே யூதர்கள் புரட்சி பண்ணினார்கள். அப்பொழுது இவனும் இவனுடைய இராணுவ வீரர்களும் யூதர்களை பயங்கரமாக கொலை செய்தார்கள். கர்ப்பிணி பெண்களை தேவாலயத்து உப்பரையிலிருந்து தள்ளி கொன்றார்கள். அப்போ அந்த நேரத்திலே தேவாலயத்தின் பிரதான ஆசாரியராக இருந்தவருடைய பெயர் மட்டாத்தயஸ்.
அவருக்கு சில மகன்மார், மூத்தவன் பேர் யெகூதா, தமிழிலே யூதா. இந்த யூதா என்ற மகன் என்ன செய்தான், சில வாலிபர்களையும் தன்னுடைய தம்பிமாரையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையிலே போய் ஒளிந்திருந்து 2 வருஷங்களுக்கு பிறகு வந்து இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸை துரத்தி அடித்து மறுபடி எருசலேமை கைப்பற்றி கொண்டான். அவனும் அவனுடைய தந்தை எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்தை மறுபடி ஆண்டவருக்கு சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்தார்கள். சரியா? பிரதிஷ்டை செய்து இழந்து போன ஒளி மறுபடி வந்தது. தேவனுக்கு இதை பிரதிஷ்டை செய்தோம் என்று சொல்லக்கூடிய ஹன். ஹன் என்றால் பிரதிஷ்டை. சரியா? என்றால் வெளிச்சம். பிரதிஷ்டை, வெளிச்சம் இரண்டையும் சேர்ந்த ஒரு பண்டிகையாக ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகையை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது கூடுதலாக ஒளி வந்தது என்று சொல்லி, நீங்கள் இந்த குத்து விளக்கை பார்த்திருக்கிறீர்கள் தானே? இஸ்ரவேலர்கள் பயன்படுத்துகின்ற குத்து விளக்கு, அதிலே 7 இருக்கும். இவர்கள் இன்னும் ஒன்றை கூட்டி 2 பக்கம் 2 வர 9 விளக்குகள் கொண்ட அந்த குத்து விளக்கை பார்த்தால் அதற்கு ஹனுக்கா மினோரா என்று சொல்வார்கள். மற்றதற்கு சும்மா மினோரா என்று சொல்வார்கள். இந்த பண்டிகை, ஹனுக்கா பண்டிகையை 8 நாட்கள் கொண்டாடுவார்கள். அந்த 8 நாட்களும் இரவிலே விளக்குகள் எல்லாம் எரியும், தேவாலயத்தில், வீடுகளில், பாதைகளில், மரங்களில் எல்லாம். சரியா? அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது யூதர்களுடைய கிஸ்லேவ் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 8 நாட்கள். சரியோ? ஆகவே கிஸ்லேவ் என்பது நம்முடைய டிசம்பர் மாதம். அப்போ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உண்மையாக யாருடைய பண்டிகை? யூதர்களுடைய பண்டிகை. யூதர்கள் எதற்காக அந்த பண்டிகையை ஆசரித்தார்கள்? தேவாலயத்தை சுத்திகரித்து மறுபடி பிரதிஷ்டை பண்ணபடினால். அப்போ எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த ஒரு பண்டிகையின் நாளில் அந்த பண்டிகையை நமக்கு கொண்டாட தேவையில்லை, ஹனுக்கா கொண்டாட தேவையில்லை. ஏன்? நாம் யூதர்கள் கிடையாது. சரியா? ஆனால் அந்த பண்டிகையின் நாளில் இயேசு பிறந்ததை கொண்டாடுவதில் என்ன தப்பு? ஏனென்றால் இயேசுவே தேவாலயத்தை 2 தடவை சுத்திகரித்தாரே. தேவாலய சுத்திகரிப்பு இயேசுவுக்கு விருப்பம் என்றபடினால் தானே யோவான் 2ஆம் அதிகாரத்தின்படி அவருடைய ஊழியம் தொடங்கினவுடன் முதலாவது அற்புதமாகிய தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்துவிட்டு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்புறம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அவர் கடைசியாக பிரவேசிக்கிறார் எருசலேமுக்கு. சிலுவையிலே மரிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்பு உடனே போய் தேவாலயத்தை 2ஆம் தடவை சுத்திகரிக்கிறார். அப்போ இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்க விருப்பம் உள்ளவர் என்றபடினால் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்த அந்த ஹனுக்கா தினமன்று கொண்டாடப்படுகின்ற நத்தாரை அந்த நாளில் நமக்கு கொண்டாடினால் நமக்கு என்ன? இப்போ விளங்குதா உங்களுக்கு? ஆகவே டிசம்பர் 25 இயேசு பிறக்கவில்லை. ஆனால் இயேசுவின் பிறந்த நாளை அந்த நாளில் கொண்டாடுவதில் தவறில்லை. சூரிய தெய்வத்துக்கு ரோமர்கள் நமஸ்காரம் செய்தார்கள் தான் அந்த நாளிலே. ஆனால் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டது யூதர்களுடைய இந்த தேவாலய சுத்திகரிப்பு முறையில். சரியா? இப்போ சில பேர் சொல்வார்கள், இந்த நத்தார் மரம் எல்லாம் வைக்கிறார்களே அது பிசாசு, அது வேறு மதங்கள் சம்பந்தமானது, அதில் லைட் எல்லாம் போடுவார்கள், அதெல்லாம் கூடாது என்று. அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறேனே. இப்போ பாருங்கள், நத்தார் மரம். இப்போ நத்தார் மரம், கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த நத்தார் மரத்தை இவர்கள் ஏதாவது எந்த மரத்தை தெரிவு செய்தார்கள் என்றால், குளிர்காலத்துக்கு இலை உதிராமல், பனிக்காலத்தில் மாண்டு போகாமல், எந்த காலநிலையிலும் இருக்கக்கூடிய சில மரங்களை தெரிவு செய்தார்கள். எவர் கிரீன் ட்ரீஸ் என்று இவற்றுக்கு பெயர். இப்போ பைன் வர்க்க மரங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு எவர் கிரீன் என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் பிரான்சிலே வாழுகிறீர்கள். இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், மார்ச் மாதத்திலே தான் பூ எல்லாம் பூக்கும். சரியா? இப்போ இந்தியாக்காரர்களுக்கு இது தெரியாது. அவர்களுடைய நாட்டின்படி அவர்கள் இப்படி பாடினார்கள், பூ பூக்கும் மாசம் தை மாசம். கேட்டிருக்கீங்களா? பூ பூக்கும் மாசம் தை மாசம். ஆனால் பிரான்ஸ், இங்கிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்காவிலே தை மாதம் வந்தால் இங்கே பூ எல்லாம் பூக்காது, எல்லாம் குச்சி குச்சியாக இருக்கும். விளங்குதா? அப்போ இங்கே பூ பூக்கும் மாதம் எது? மார்ச் மாதம். தை மாதம் என்பது ஜனவரி.
பங்குனி மாதத்தோடு தான் என்ன என்ன காலம்னு சொல்லுவாங்க, இளவேனில் காலம். வண்டர்ஃபுல். சரியா, இளவேனில் காலம், ஸ்ப்ரிங் டைம். சரியோ? அப்புறம் நீங்கள் ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் என்று பார்க்கும்போது இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், பிரவுன் கலராகி எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், இலையுதிர் காலம். ஆனால் இந்த பைன் வர்க்க மரங்கள் இருக்கின்றனவே, அது இலை உதிர்காலமாக இருந்தால் என்ன, இளவேனில் காலமாக இருந்தால் என்ன, கோடை காலமாக இருந்தால் என்ன, குளிர்காலமாக இருந்தால் என்ன, அது அப்படியே இருக்கும். சரியா? ஆகவே நல்லா கேட்டுக்கிறேங்க, 1510 ஆண்டு, எப்போ 1510 ஆண்டு இந்த கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கிற லாட்வியா என்ற நாடு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியாது? கையை தூக்கி காட்டுங்க. லாட்வியாங்கிற நாடு தெரியாதா? ரிகான்னு ஒரு டவுன் இருக்குது. சரி, பால்டிக் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏரோப்ளைன் கம்பெனியில் யாராவது ஃப்ளை பண்ணியிருக்கீங்களா? பால்டிக் ஏர்லைன்ஸ் என்ற தெய்வமே. இங்கே நீங்கள்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஏன் ஃப்ரான்ஸ் தெரியுமா? அந்த விமானத்தில் பறக்கும் ஏரோப்ளைன் ஏன் ஃப்ரான்ஸ். இது இந்த இந்த பக்கத்தில் தான் இருக்குது கிழக்கு ஐரோப்பிய நாடு லாட்வியா. இங்கே தான் இருக்குது. ரிகா தான் அவங்களுடைய கேபிட்டல், தலைநகரம். அவர்களுடைய விமானம் தான் பால்டிக், ஏர் பால்டிக். ரொம்ப சீப் ஏர்லைன். நீங்கள் யாராவது நோர்வே போனீங்கன்னா நீ அதில் போங்க, ரொம்ப சீப்பாக போகலாம். ஷால்டிகால்லேருந்து ரிகாலேருந்து பெர்கனுக்கு போகலாம். சரியா? அந்த லாட்வியாவில் ரிகாவை சேர்ந்த ஒருவர் தான் முதல் பனிக்காலமாக இருக்கின்றபடினால் இந்த பைன் மரத்தை வெட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வைத்து, சரியா, அதை அவர் நத்தார் மரமாக பிரகடனம் செய்தார். எப்போ? 1510 ஆண்டு. அப்போது நத்தார் கொண்டாடப்பட்டது 336 ஆண்டு. 336 ஆண்டிலிருந்து 1510 ஆண்டு வரை நத்தாரோடு மரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. வெளியிலே உள்ள மரங்களிலே சில நேரம் விளக்கு கொளுத்தி வைப்பார்கள். அது ஏனென்றால் ஹனுக்கா பண்டிகையின் போது அப்படி நடக்கும். யூதர்களுடைய ஹனுக்கா பண்டிகையின் போது வீட்டுக்கு முன்னே இருக்கிற மரங்களுக்கெல்லாம் அவர்கள் விளக்கு கொளுத்துவார்கள். சரியா? ஆனால் 1510 ஆண்டு இந்த மரத்தின் வாதை வெட்டி உள்ளே கொண்டு வந்து வைத்ததன் மூலம் நத்தார் மரம் அறிமுகமானது. அதற்கு பிறகுதான் நத்தார் மரத்தை வைக்கிறார்கள். இது இவர்கள் அந்த மரத்தை வணங்குவதற்காகவோ, சரியா, மரத்தை தெய்வம் என்று சொல்லியோ, வேறு மதத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டோ இவர்கள் இதை செய்யவில்லை. ஆனால் மரங்களை ஜனங்கள் வணங்குவது பாபிலோன் காலத்திலிருந்து இருக்கிறது. இன்றைக்கு கூட பழங்குடியினரை நீங்கள் பார்த்தால் மரங்களை வணங்குவார்கள். பல மதங்களிலே மரங்களை வணங்குகிறார்கள். ஆகவே இன்று வரை உலகத்தின் பல பாகங்களில் மரங்கள் வணங்கப்படுகின்றன. வேதத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மரத்தை எடுத்து அதை வெட்டி ஒரு பகுதியை விறகாக்கி கொண்டு மறுபகுதியை சிலை வடித்து தெய்வமே என்று ஆராதிக்கிறான் என்று. மரங்களில் இருந்து சிலைகளை உருவாக்கி வணங்குவதும் உண்டு. மரங்களை அப்படியே வைத்து அந்த மரத்தை சாமியாக கும்பிடுகின்றவர்களும் உண்டு. இனி அதற்கு நாம் என்ன செய்வது? ஒவ்வொரு மதத்தவன் எதையாவது அவன் வணங்குவது எல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடாது என்றால் இந்த உலகத்தில் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு பழங்குடியினர் அவர்களுக்கு எல்லாமே தெய்வங்கள் தான். சரியா? ஆனால் இந்த 1510 ஆண்டு இந்த மாதிரியான மரத்தை இந்த லாட்வியா ரிகாவிலே இவர் வைத்தது மத சம்பந்தமான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கல்ல, வெளியே பனி அதிகமாக இருக்கின்றபடியினால் இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த மரம் பிரபலம் அடைந்தது எப்போ தெரியுமா? 1521 ஆண்டு ஜெர்மனியின் மார்ட்டின் லூதர் என்ன செய்தார்? மரத்துக்கு மெழுகு திரிகளை கொளுத்தி வைத்தார். மெழுகு திரி வைக்கின்ற அந்த ஸ்டாண்டை உண்டு பண்ணி மாட்டி. ஏன் தெரியுமா? மார்ட்டின் லூதர் தான் கத்தோலிக்கத்தில் இருந்து புரட்சியை உண்டு பண்ணி வெளியே வந்தவர்.
1512 ஆண்டில் மார்ட்டின் லூதர் என்பவர், அவர் வேதத்தை கிரேக்க மொழியிலே வாசிக்க போய் அவர் கத்தோலிக்கத்தை விட்டு வெளியேறி அவர் புரட்சியான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார். அவர் அதை அன்று 1512 ஆண்டு செய்தபடினால்தான் இன்று நானும் நீங்களும் இருக்கிறோம். சரியா? ஒரே ஒருத்தவங்க மாத்திரம் ஆமேனுங்கிறாங்க. மார்ட்டின் லூதர் போன்றவர்கள். மார்ட்டின் லூதர், சுவிட்சர்லாந்தில் ஜுவிங்லி, ஸ்காட்லாந்தில் ஜான் நாக்ஸ், இங்கிலாந்தில் ஜான் கால்வின், இவர்களெல்லாம் ஒரே சமயத்தில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள். அப்போ 1512 ஆண்டு கிறிஸ்தவ மறுமலர்ச்சியை கொண்டு வந்த மார்ட்டின் லூதர் 1521 ஆண்டு அவருடைய அந்த விட்டன்பர்க் சபைக்கு வெளியே இருந்த அந்த மரத்தில் இந்த மெழுகுதிரிகளை கொளுத்தி அவர் நத்தார் அன்றைக்கு இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இதை செய்தார். ஆகவே அன்பானவர்களே, யாராவது உங்களுக்கு தேவையில்லாத கதைகளை சொல்லி குழப்புவார்களே ஆனால், மரங்கள் சில மதங்களில் கொண்டாடப்பட்டன. மரங்களிலே அவர்கள் இந்த இந்தியாவில் கூட இதை செய்வார்கள் தெரியுமா? சில மரங்களுக்கு பக்கத்தில் போய் எதையாவது வேண்டிக் கொண்டு அவர்கள் எதையாவது கட்டி விடுவார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டதை கட்டினால் அந்த நடக்கும் என்று. இனி அதற்கு நாங்கள் என்ன செய்வது? அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த மரங்கள் பக்கம் போகாமல் இருப்பதா? இப்படி மக்களால், உலகத்தின் வெவ்வேறு மதங்களால் தெய்வங்களாக கணிக்கப்படும் மரங்களை கிறிஸ்தவர்கள் தொடக்கூடாது, அந்த மரங்கள் இருக்கிற பக்கம் போகக்கூடாது என்றால் இன்றைக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா மரங்களையும் யாராவது எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் கும்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். நத்தார் மரத்துக்கும் வேறு மதங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏதோ வெளிச்சம் வந்தது என்று காட்டுவதற்காக அவர்கள் போட்டார்கள். ஆகவே நாம் அடையாளம் நமக்கு தேவையில்லை. சும்மா ஸ்டைலுக்கு ஒரு மரத்தை கொண்டு வந்து வைத்து அதற்கு கீழே பிரசன்ட் வைப்பது. இந்த செயின்ட் நிக்கலஸ் என்று சொல்லுகிறவர் கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு வயதானவர். அவருக்கு பிள்ளைகள் இல்லை, நல்ல பணக்காரர். பாவம், அவருக்கு சரியான ஆசை ஏழை பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே அவர் என்ன செய்வார்? இந்த நத்தார் நாட்களிலே வீடு வீடாக சென்று அந்த வீடுகளுக்கு வெளியே இருக்கிற மரத்தடிகளிலே அந்த பிள்ளைகளுக்கான பரிசுகளை வைத்துவிட்டு வந்து விடுவார். மறுநாள் காலையில் பிள்ளைகள் போய் பார்த்தால் பரிசு இருக்கும். சில நேரம் அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் கூட எழுதப்பட்டிருக்கும். ஓ, யாரோ வந்து வைத்து விட்டார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவருடைய பெயர் நிக்கலஸ். அவருக்கு பிற்காலத்திலே கத்தோலிக்க மதம் அவருக்கு பரிசுத்தர் என்ற பட்டத்தை கொடுத்தது, செயின்ட். அப்போ செயின்ட் நிக்கலஸ், சாண்டா கிளாஸ் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு பெற்றார் அவர்கள் பிள்ளைகளுக்கான பரிசுகளை வாங்கி இந்த நத்தார் மரங்களுக்கு கீழே வைத்து அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், சாண்டா கிளாஸ் வந்து கொடுத்து விட்டு போனார் என்று. ஆகவே இந்த நத்தார் பப்பா என்று சொல்லப்படுகிற நபர் உண்மையாக வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு நபர். அது மதம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல. அப்போ இன்று சபைகளிலே நத்தார் பப்பா வரலாமா? என்னுடைய பிரச்சனை. ஏன் வரக்கூடாது? அவர் என்ன சாமியா இல்லை பூசாரியா? வேறு மதத்தை சேர்ந்தவரா? சரியா? ஏதோ காலாகாலமாக அந்த அந்த சாண்டா கிளாஸ் இப்படி தான் இருப்பார் சொல்லி சேகப்பா, அவருக்கு தாடியெல்லாம் இருக்குதான். சரியா? அப்போது இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ரெயின்டியர் என்று சொல்லுகின்ற அந்த மிருகங்கள் பனிக்காலத்தில் உலாவி கொண்டிருக்கும். அந்த ரெயின்டியர்ஸ் தான் இவருடைய வண்டியை இழுத்து கொண்டு வருமாம். அப்போ பேரும் வச்சுட்டானுங்க. அந்த ரெயின்டியருக்கு பேர் வந்து ருடால்ஃப். ருடால்ஃப் ஃபார் ரெட் நோஸ் ரெயின்டியர். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஜிங்கல் பெல்ஸ் ஜிங்கல் பெல்ஸ், இது கேட்டிருக்கீங்களா? பரவாயில்லையே. என்னை பொறுத்தவரை அன்பானவர்களே, இந்த நத்தார் என்பது 336 ஆண்டில் இருந்து தொடங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அதிலே தவறுகளை செய்கிறார்கள். அந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு, அந்த நாட்களை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், மதுபானங்கள், ஆகவே அவற்றை தவிர்த்து விட்டு உண்மையான ஒரு அந்த இயேசுவினுடைய பிறப்பின் அந்த சத்தியங்களை தியானிக்கின்ற ஒரு காலமாக அந்த காலத்தை எடுத்து நடாத்துவதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தி விட்டேன். சரியா? அப்போ நத்தார் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? கொண்டாடலாம். கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறதா? இல்லை. உங்களுக்கு கொண்டாட விருப்பம் இல்லை என்றால் கொண்டாட வேண்டாம். சரியா? சில பேருக்கு கொண்டாட விருப்பமில்லை, வேறொன்றுக்காகவும் அல்ல, பரிசு கொடுக்க வேண்டி வருமா? சரியா?
சின்ன காலத்தில் கொண்டாட விருப்பம் என்றால் சின்ன காலத்தில் சின்ன பிள்ளைகள் பரிசு கொடுக்க தேவையில்லை, பரிசு வாங்குவது தானே. சரி, இப்போ வேதத்திலே இந்த நத்தாரை பற்றின இந்த நாட்களிலே இந்த வேதத்தின் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்முடைய ஆண்டவர் ஒருவர். இந்த ஒருவராய் இருந்த தேவன் மனிதனாய் வந்தபடினால் அவருடைய பெயரே கெட்டுவிட்டது. சரியா? அவர் பாட்டுக்கு மனிதனாய் வராமல் இருந்திருந்தாரே ஆனால் அவருடைய பெயர் கெட்டிருக்காது, ஆனால் உலகமே கெட்டிருக்கும். அவர் யோசித்தார், இப்படி ஒரு விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், என்னது சத்தமா சொல்லுங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, அதாவது குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நமக்கெல்லாம் நம்முடைய பெயரை குறித்து ஒரு பெரிய இது இருக்கிறது தானே. எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது தானே. என்ன சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து, ஏய் என் பேரை மட்டும் கெடுத்துறாது, என்னமோ இவருடைய பெயர் பெரிய பெயர் மாதிரி. சரியா? இந்த பேரை பற்றி நமக்கு இருக்கிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் சில நேரம் சொல்லுவாங்களா இருக்கும், இங்கே நீங்கள் இப்படி உடுத்திக்கிட்டு போனால் சபை பேர் கெடுது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். நீங்கள் இப்படி நடந்து கொண்டா சபை பேர் கெடும் இல்லையா, கிறிஸ்தவண்ட பேர் கெடும், தமிழண்ட பேரே கெடுதப்பா நீங்கள் பேசுகிற தமிழை பார்த்தான்னு சொல்லுவாங்க. இப்படி பேரை பற்றி பெருசாக பேசிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே ஆண்டவர் அவருடைய பெயர் கெட்டு போகக்கூடாது என்று நினைத்திருந்தாரே ஆனால் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்க மாட்டார். ரெண்டில் ஒன்று கெட வேண்டும். ஒன்று ஆண்டவருடைய பெயர் கெட வேண்டும், இல்லை மனிதன் கெட வேண்டும். ஆண்டவருடைய பெயர் கெடக்கூடாது, நான் தேவன் என்பதனை ஒரு பயலும் சந்தேகிக்க கூடாது என்று அவர் நினைத்திருந்தாரே ஆனால் இயேசு பிறந்திருக்க மாட்டார். தன் பெயர் கெட்டால் பரவாயில்லை, அவன் கெட்டு போகக்கூடாது என்று நினைத்தபடினால் இயேசு வந்தார். ஆமென். இயேசு வந்தபடியினால் அவருடைய பெயர் கெட்டு போய்விட்டது. எப்படி கெட்டு போய்விட்டது? நாமமே இல்லாதவருக்கு இப்போ நாமங்கள் வைக்க தொடங்கிவிட்டான். ஆண்டவருக்கு நாமமே இல்லை, தேவையும் இல்லை. நான் கடந்த காலங்களில் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த எரிகிற செடியில இருந்து ஆண்டவர் மோசையை பார்த்து ஹயா என்று சொன்னதன் அர்த்தம் நான் எனக்கு பெயர் இல்லை, நான். காரண பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. யாஹ்வே என்றால் காரண பெயர், எஜமான். எல்லோஹிம் என்றால் காரண பெயர், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். எல் ஷடாய் என்றால் காரண பெயர், சர்வ வல்லவர். எல் ருஹா என்றால் சுகமாக்குகின்றவர், பெரியவர். இதெல்லாம் காரண பெயர்கள். ஆனால் அவருக்கென்று ஒரு பெயர் இல்லை. ஆனால் அவருடைய தன்மை கெட்டு போயிருக்கார். எவனும் இந்த ஆண்டவர் மனிதன் என்று சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அவர் மனிதனாய் வந்தபடினால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து அவன் கேவலமாய் பேசுகிறான். அவர் ஒரு மனிதன், அவர் ஒரு குரு. அவர் இந்தியாவுக்கு போய் சித்தார்த்த கௌதமருடைய சீஷர்களிடத்திலே பௌத்த மதத்தை கற்றுக்கொண்டு வந்தபடினால் தான் அவர் சித்தார்த்த கௌதமராகிய புத்தர் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டு திரிகிறான். இயேசு மகதலேனா மரியாளை கல்யாணம் கட்டி அவர்களுக்கு ஒரு மகள் கூட இருந்தது. அந்த மகள் இந்த பிரான்சிலே வந்து வாழ்ந்தது என்றெல்லாம் கதை விடுகிறான். சரியா? டாவின்சி கோட் என்று படமும் எடுக்கிறான். அதையும் பார்ப்பதற்கு ஆள் உண்டு. இப்படி 2014 ஆண்டு வரை இயேசுவின் பெயரை நாரடிக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் மனிதனாய் இங்கு வந்தபடினால். ஆனால் அவர் தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கைகள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அந்த பாக்கியத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஆமென். இப்போ தேவன், முழு தேவனும் மனிதனாய் வந்து விடவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு 100% தேவனாய் இருந்தார். அவர் 100% தேவன். ஆனால் முழு தேவத்துவமும் பூமிக்கு இறங்கி வரவில்லை. அதனால் தான் கீழே இருந்து இவர் பிதாவே என்று மேலே தேவனை பார்த்து பேசினார். திரித்துவம் என்ற ஒன்றை விசுவாசிக்கிறோம். இதையும் நான் பல தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்.
திருத்துவம் என்பது 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன். தேவனுடைய நீதி பிதா என்று அறியப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை மனிதனாக இறங்கி வந்தது. தேவனுடைய கிருபை தேவனுடைய நீதிக்கு வேண்டியதை செய்ய வந்தபடியினால் இந்த உலகத்தில் அந்த கிருபை மனிதனாக வாழ்ந்த காலத்தில் நீதிக்கு கட்டுப்பட்டிருந்தது. புரியுதா? அதனால் நாம் விளங்கிக் கொள்வதற்கு தேவ நீதிக்கு பிதா என்றும் தேவ கிருபைக்கு குமாரன் என்றும் சொல்லப்பட்டது. இந்த தேவ நீதி தேவ கிருபை என்ற அந்த 2 தன்மைகளுடைய இந்த செயல்பாட்டையும் ஒருங்கிணைக்க தேவனுடைய பரிசுத்தம் செயல்பட்டது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இதனால் தான் வேதத்திலே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் தேவதூதன் வருகின்றதை பற்றி யாராவது பைபிள் வாசிக்க இருக்கிறீங்களா? சரி, 26வது வசனம் சொல்லுகிறது, 6ஆம் மாதத்திலே. இது 6ஆம் மாதத்திலே என்றால் எலிசபெத் கர்ப்பவதியாக இருந்தாலே, சகரியாவின் மனைவி எலிசபெத், யோவான் ஸ்நானனுடைய அம்மா, கர்ப்பவதியாகி 6ஆம் மாதத்தில். சரி, இல்லாட்டி 6ஆம் மாதம் சொன்னோன்னா ஜூன் மாதம்னு நினச்சிருவீங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். பாருங்கள், தேவனாலே அனுப்பப்பட்டான். சோ தேவன் வந்துருச்சாங்க. சரியா? தேவன். சரி, வாசிங்க. அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடி தேவன். சரியா? தேவன் 2 தடவை வந்து விட்டது. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று இயேசு வந்து விட்டார். தேவன் இயேசு வந்து விட்டார். 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி. பார்த்தீர்களா? திரித்துவம், இயேசுவின் பிறப்போடு திரித்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை மரியாளுக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு என்கின்ற தேவகுமாரன் மரியாளுக்குள்ளே பிறக்கிறார். ஆகவே இயேசுவின் பிறப்போடு திரித்துவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சரியா? அப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சரி, இப்போ அன்பானவர்களே, தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த 3 பேருமே தேவன் தான். பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு இங்கு நேரம் கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய தியாகத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் உங்களுக்காக பட்ட பாட்டை நான் உங்களுக்கு இந்த நாட்களில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய நீதி பிதாவாக பரலோகத்திலேயே இருந்தார். தேவனுடைய குமாரன் இயேசுவாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதுதான் தேவனுடைய கிருபை. மற்றபடி அப்பாக்கும் பிள்ளை என்ற ஒரு உறவில்லை. அதனால் தான் நிறைய பேர் கேட்கிறார்கள், பிதா என்கிறீர்கள், குமாரன் என்கிறீர்கள், அப்பா அம்மா யார்? இது அந்த பிதா குமாரன் அல்ல. சரியா? பிதா பெரியவர், தேவ நீதி பெரிது. தேவ நீதிக்கு தேவையானதை செய்யத்தான் தேவ கிருபை வந்தது. அதனால் தான் தேவ நீதிக்கு பிதா என்றும் தேவ கிருபைக்கு குமாரன் என்றும் சொல்லப்படுகிறது. இதை ஒருங்கிணைப்படுத்தி, இதை ஒழுங்குபடுத்தி அமைத்து கொடுக்கின்ற தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர், ஒரே தேவன். இப்போ இந்த இயேசு வந்து இந்த மரியாள் வயிற்றிலே பிறக்கிறார். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேவன் மனிதனாய் பிறந்தார். ஆமே. அந்த என்னுடைய பாட்டு ஒன்று நீங்கள் கேட்டிருக்கீங்க அடிக்கடி. என்னது? தேவன் மனிதனாக பிறந்தார், மண்ணில் நம்மை போல வளர்ந்தார்,
மனிதன் பாவம் தீர்க்க இறந்தார், நம்மை சொர்க்கம் சேர்க்க உயிர்த்தார். கேட்டிருக்கீங்க தானே? தேவன் மனிதனாய் பிறந்தார். விசுவாசிக்கிறீர்களா? இயேசு 100% மனிதனாய் வந்தாலும் அவர் 100% தேவனை நம்புகிறீர்களா? சரி, இயேசு தேவன் மனிதனாய் மாறியது அல்லது வந்தது பெத்லஹேமிலே அவர் குழந்தையாய் பிறந்த பொழுதா அல்லது நாசரேத்திலே மரியாளின் வயிற்றில் கருவாய் உருவான பொழுதா? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுதுதான் தேவன் மனிதனாய் மாறினார் என்று? ஒருத்தருமே இல்லை. நீங்க சொல்றீங்க. சரி, எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நாசரேத்திலே மரியாள் கருவுற்ற பொழுதே தேவன் மனிதனாய் வந்து விட்டார் அவளுடைய கருவுக்குள்ளே? சரி, அப்ப நீ என்னத்தை கேட்டாலும் கை தூக்க மாட்டோம்னு சொல்றவங்க கை தூக்க. ஏன்னா முதலுக்கு ஒருத்தவங்க கை தூக்கிட்டாங்க, ரெண்டாவதுக்கு ஒரு சில பேர் எதுக்குமே தூக்க மாட்டேனீங்க. 2 காரணங்கள். ஒன்று, இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. இப்படியெல்லாம் ஒன்று இருக்கோ, அவர் எப்போ மனுஷனானாருங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே, அப்படி ஒன்று. அல்லது இவன் என்ன கேட்டாலும் நாங்கள் ஏன் கை தூக்குவானே, அப்படி ஒரு திமிர். அறியாமையா திமிரா? சரி சிஸ்டர், நீங்கள் சொல்லுவதுபடி இயேசு பெத்லஹேமில் பிறந்த பொழுதுதான் தேவன் மனிதனாய் பிறந்தார் என்றால், மரியாள் கருவுற்றதிலே இருந்து அந்த கரு வளர்ந்து குழந்தையாய் பிறக்கும் வரை அந்த கரு ஒரு உயிரற்ற பிண்டமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயேசுவினுடைய மனிதத்துவம் முழுமையான மனிதத்துவம் அல்ல. சரியா? என்னுடைய அடுத்த கேள்வி, இது சரி என்றால், அநேகர் அப்படி நினைக்கிறார்கள், இயேசு பெத்லஹேமிலே பிறக்கும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்திலே மனிதனாக அந்த சிசுவுக்குள் வந்தார் என்று அல்ல. பாருங்கள், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மறுபடி காட்டுகிறேன். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சரி, இங்க பாருங்க 31வது வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். சும்மா சொல்லி இருக்கலாம், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்றால் கர்ப்பவதியாகாமல் குமாரனை பெற முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சு, பிள்ளைய தள்ளிக்கிட்டு வரீங்க. அப்போ யாராவது கேட்டாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு தான் புள்ள பெற்றீங்களான்னு கேட்டால் அது அறிவு கட்ட கதை மாதிரி இல்லை? ஆமாவா இல்லையா? கர்ப்பவதியாகாமல் குமாரன் பெற முடியுமா? அப்படின்னா தத்து தான் எடுக்கணும். சரியா? அப்போ நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் சொன்னாலே போதும். ஏன் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய்? கர்ப்பத்திலேயே தேவன் உன் கர்ப்பத்துக்குள்ளே வந்து விடுவார். புரியுதா? தேவன் பரிசுத்த ஆவி மூலமாய் இந்த கர்ப்பம் அவளுக்குள்ளே வருகிறது. ஆகவே இயேசு முழு மனிதனாக பூரணம் அடைவதற்கு என்றைக்கு மரியாளினுடைய வயிற்றில் கரு உருவாகியதோ, அது ஒரு ஆணனுடைய உறவின் மூலம் வந்தது அல்ல. பரிசுத்த ஆவி இயேசுவை அந்த கருவுக்குள்ளே வைத்தார். யோசிங்க. ஹலோ, புரியுதா? பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஒரே தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இதை செய்தார் என்று எனக்கு தெரியாது. என்றால் நாம் ஒருவர் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம், ஒரே நேரம் 2 3 இருக்க எங்களுக்கு தெரியாது. அந்த திறமை எங்களுக்கு இல்லை. ஆகவே புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். ஆனால் அந்த விந்தை, அந்த அற்புதம், அந்த அதிசயம், அந்த திவ்யம் எப்படிப்பட்டதென்றால், பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை, அதாவது தேவ கிருபையை கருவாக மரியாளின் வயிற்றுக்குள்ளே வைக்கிறார். வாவ்! பாத்தீங்களா? உருவாகவில்லை. அவள் கன்னி, புருஷனை அறியாதவள். பரிசுத்த ஆவியானவர் தேவ கிருபையாகி அந்த இயேசுவை கருவாக வைக்கிறார். அந்த நேரத்தில் இருந்து குழந்தையாய் பிறக்கும் வரை தேவ கிருபை அடைபட்டிருந்த இடம்
ஒரு பெண்ணின் கருவறை. பாருங்கள், நீங்க யாரையாவது நேசிக்கிறீங்க, நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்ககிட்ட கேட்டா யாரை நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. மனைவி, கணவன், பிள்ளை. ஓகே, நீங்கள் அதிகமாய் நேசிக்கும் ஒரு நபருக்காக எவ்வளவு நாள் உங்களால் முடியும் ஒரு அடைக்கப்பட்ட இருண்ட அறைக்குள்ளே இருப்பதற்கு? கஷ்டப்படுவீர்கள். அதிக நாள் முடியாது. யோசிப்போமா? ஒரு கும் இருட்டு அறை, அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சமும் இல்லை. நீங்கள் 24 மணி நேரமும் அந்த அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். திடீரென ஒரு பீங்கான் சத்தம் ஒன்று வரும். எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாமல் தடவி தடவி பார்த்தால் ஒரு பீங்கான் யாராவது வெளியே இருந்து தள்ளுவார்கள். அதிலே ஒரு ரொட்டி துண்டு இருக்கும். அந்த ரொட்டி துண்டை சாப்பிடலாம், கொஞ்சம் தண்ணீர் இருக்கு, குடிக்கலாம். யாரோடும் பேச முடியாது, ஒன்றையும் பார்க்க முடியாது, ஒரு வெளிச்சமும் இல்லை. மூளையில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கிறது, டாய்லெட் போவதற்கு. அது கூட கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் உங்களால் சமாளிக்க முடியும்? சும்மா கேட்டால் நீங்கள் நேசிக்கிறவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக நான் இருப்பேன், எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரிய முடியுமா என்று. சரியா? இருண்ட அறை எண்ணத்துக்கு இந்த சும்மா மேலே கீழே போற லிப்டுக்குள்ளே ஏறின பொழுதே சில பேருக்கு ஐயோ இது நடுவில் நின்றுமா, நின்றா எப்படி வெளியே போறதுன்னு துடிப்பாங்க. மூச்சு இறுகி செத்துருவோமேனு, கிளாஸ்ட்ரோஃபோபியா இந்த மாதிரி அடைப்பட்டிருக்கும் போது வருமா வராதா? பெரிய வீட்டில் இப்போ சுடிர்னு லைட் போயிடுச்சுன்னு வைங்க. உங்களுக்கு பிரான்ஸில் இந்த அனுபவம் அவ்வளவு இல்லை. நம்ம ஸ்ரீலங்காவில் எப்போ பார்த்தாலும் இந்த அனுபவம் தான். சரியா? நல்ல நேரம். இந்த காலத்தில் நாய் பூனை எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம். அப்படி நம்ம இடங்களில் பெல்வுட்டுக்கு பாஸ்டர் நந்தன், ஸ்டேஸ்தர், நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, பாஸ்டர் ஷோமரி எல்லாம் வந்திருக்கீங்க. பெல்வுட் அந்த காட்டுக்குள்ளே லைட் போச்சோ மவனே அவ்வளவுதான். சரியா? ஒன்றும் தெரியாமல் போயிடும் இருட்டில். மைக்கேல் நீங்களாம் வந்திருக்கீங்க. சரியா? அங்கே லைட் போனால் என்ன ஆகும்? ஒன்றும் பக்கத்தில் டவுன் எல்லாம் ஒன்றும் கிடையாது தானே, அப்படியே கும் இருட்டு. உடனே ஒவ்வொரு பக்கம் இருந்து ஒவ்வொரு சத்தம் வரும். கூடுதலா யாருக்கும் சொல்லாதீங்க, கூடுதலா பொம்பளைகள் தான் கத்துவாங்க. சரியா? ஐயோ மொபைல் போன் இருந்தா கொண்டாங்களே, ஐயோ நான் டாய்லெட்ல. அந்த பெரிய விசாலமான இடத்திலே திடீரென இந்த மின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டவுடன் வருகிறது ஒரு திகில். சரியா? இப்போ இயேசு அவர் வந்து கருவுற்று அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லவா? அதுவரை பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அல்ல, அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் அல்லவா? அதுவரை அவர் 100க்கு 100% மனிதனாய் இருந்தால்தான் அவருடைய பலி உகந்த பலியாய் இருக்கும். அவர் தேவ வல்லமையினால் அவர் இப்படி நடந்து திரிந்து, அவருக்கு பயம் இல்லை, அவருக்கு களைப்பில்லை, அவருக்கு யோசனை இல்லை, அவருக்கு கண்ணீர் இல்லை. ஏன்? அவர் தேவன் தானே. நான் தேவனா? அப்படி அவர் வாழ்ந்திருந்தால் அவருடைய பலியில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவருக்கு பசி வந்தது, பயம் வந்தது, கலக்கம் வந்தது, அழுகை வந்தது, சிரிப்பு வந்தது, அவர் களைத்து போய் உறங்கினார். சரியா? ஒரே ஒரு தடவை அவருடைய 33.5 வருஷ மனுஷ காலத்தில் ஒரே ஒரு தடவை அந்த சீஷர்களுடைய ஒரு விஷயத்தின் நிமித்தமாக கடலின் மேல் நடந்து வந்தார். மற்ற எப்பொழுதுமே அவர் தண்ணீரின் மேல் நடக்கவில்லை. சரியா? அவர் ஒரு அவதாரம் போல திரிந்து கொண்டிருக்கவில்லை. மற்ற எந்த நேரமும் அவர் சாப்பிட்டார். லூக்கா புத்தகம் அழகாக சொல்லுகிறது. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று. அப்போ அந்த 9.5 மாதங்கள் மரியாளினுடைய அந்த கருவிலே அவர் இருந்த பொழுது, நானும் நீங்களும் எப்படி நம்முடைய தாயின் வயிற்றிலே இருந்தோமோ அதே போல அவர் இருந்தார். சரியா? ஒரே ஒரு வித்தியாசம், நமக்கு அப்படி இருந்த விஷயம் ஞாபகத்தில் இல்லை, நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், ஆனாலும் இருக்க வேண்டும். ஏன் தெரியும்? அவர் தேவன். தெரியும் ஆனா தெரியாது மாதிரி தான் இருந்திருக்க வேணும். வழங்குதா? ஏன் தெரியுமா?
அவர் இருந்து ஆக வேண்டும். அன்பானவர்களே, இயேசு நமக்காக கஷ்டப்பட்டார், பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வருவது சிலுவை மாத்திரம் தானே. ஆனால் அவருடைய பாடு எங்கே தொடங்கியது தெரியுமா? தேவனுடைய பிரிவிலேயே தொடங்கியது. தேவன் நம்மை அவரோடு சேர்ப்பதற்காக அவர் பிரிந்தார் தெரியுமா? எப்படி பிரிந்தார்? தேவ நீதி, தேவ கிருபை, தேவ பரிசுத்தம் மூன்றும் ஒரே தேவனாகத்தானே அவர் இருந்தார். திருத்துவம் தான், ஆனால் ஒன்றாய்த்தானே இருந்தார். ஆனால் பாருங்கள், இயேசுவாய் இந்த உலகத்துக்கு பிறப்பதற்காக தேவ நீதி பரலோகத்திலே தரித்து நிற்க, தேவ கிருபை மரியாளின் கருவுக்குள் வர, இதை ஒருங்கிணைக்க தேவ பரிசுத்தம் செயல்பட, தேவனுக்குள் ஒரு பிரிவினையையே கொண்டு வந்து விட்டது மனிதர்கள் செய்த பாவம். புரிகிறதா? அந்த பிரிவு எவ்வளோ ஒரு வேதனையை தந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த பிரிவின் உச்சக்கட்டம் சிலுவையிலே காண்பிக்கப்பட்டது. என்ன? தேவ நீதி, தேவ கிருபையை பார்க்காமல் அடுத்த பக்கம் திரும்பியது. உடனே தேவ கிருபை எல்லோய் எல்லோய் லாமா சபக்தனி என்று கதறியது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அந்த ஒரு நொடி தேவனுடைய திருத்துவத்துக்குள் ஒரு பெரிய ஒரு பிரிவை, ஒரு பிளவை உண்டு பண்ணியது. அது தாங்க முடியாமல் தான் தேவாலயத்து திரைச்சீலை இரண்டாக பிளந்தது. எதற்காக? இந்த பிரிவினை நம்மை ஆண்டவரோடு சேர்ப்பதற்காக. ஆமென். சரியா? அந்த 9.5 மாதங்கள் இயேசு மரியாளினுடைய அந்த கருவில இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏனென்றால் அவர் தேவன். விளங்குதா உங்களுக்கு? பரலோகத்தில் இருந்தவர் சும்மா பூமிக்கு வந்தாலே அவருக்கு நிம்மதி இருக்காது. இங்கே ஒரு கன்னியினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து இருண்ட அறைக்குள்ளே ஒரு கருவாய் அவர் இருந்தார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் என்றால், அவர் அந்த 9.5 மாதங்கள் அந்த கன்னியின் வயிற்றுக்குள்ளே நம்மை போல இல்லை, நமக்கு தெரியாமல் இருந்தோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை, நாம் அதில் தான் ஆரம்பமானோம். அவருக்கு ஆரம்பமே இல்லை, வார்த்தையானவர் இங்கே ஒரு கருவாக அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். அது மாத்திரமா? இயேசு பிறக்க வேண்டிய இடம் எது என்று ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். இயேசு பிறக்க வேண்டிய இடம் எது? பெத்லஹேம். ஏன்? 2 காரணங்கள். அந்த காரணங்கள் 2ஐயும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, இயேசு தாவீதின் குமாரனாய் பிறக்கிறார். அப்படித்தானே மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. மேசியா தாவீதின் வம்சத்திலே பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயேசு தாவீதின் குமாரனாக பிறக்க வேண்டும் என்றால் தாவீதின் ஊரிலே தானே பிறக்க வேண்டும். தாவீதின் ஊர் எது? பெத்லஹேம். ஆகவே தாவீதின் ஊராகிய பெத்லஹேமிலே தாவீதின் குமாரன் இயேசு பிறக்க வேண்டும். முதலாவது காரணம். 2வது காரணம், முழு இஸ்ரவேலிலும் பெத்லஹேமிலே போல வேறெங்கும் அதிக அளவு கோதுமை விளையவில்லை. அந்த நாட்களில் கோதுமை வயல்கள் நிறைந்த இடங்கள் 2 தான். எஃப்ராத்தா, தெக்கோவா என்ற 2 இடங்கள். அதில் எஃப்ராத்தாவிலே தான் அதிகமான கோதுமை விளையும். எஃப்ராத்தாவிலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கோதுமை வயல் வைத்திருந்தவர்கள். அதுபோக நொஹட் என்று சொல்லுகின்ற ஆடு வகை வளர்த்தவர்கள். அதுதான் அந்த ஆடுகளிலேயே சிறந்த ஆடுகள், பெரிய பணக்காரர்கள். அப்போ அந்த கோதுமை நிறைய இருக்கின்றபடினால் கோதுமையின் மூலமாய்த்தான் அவர்கள் அப்பங்கள் செய்வார்கள். ஆகவே எஃப்ராத்தாவிலே எப்பொழுது பார்த்தாலும் அப்பம் இருக்கும், கோதுமை இருக்கிறபடினால். அதனால் இயேசு, அதனால் அந்த இடத்துக்கு பெத்லஹேம் என்று பெயர். பெய்ட் என்றால் வீடு, ஹேம் என்றால் அப்பம். பெய்ட் அல்ல ஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. இயேசு ஜீவ அப்பமானவர். ஆமென். அப்பத்தினுடைய விசேஷத்துவம் என்ன தெரியுமா? அப்பம் என்பது அந்த காலத்திலே எல்லா யூதர்களுடைய வீட்டிலும் இருக்கும். இப்போ இங்கே பிரான்சில் எப்படி என்று எனக்கு தெரியாது, இங்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா, இலங்கையிலே ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் கட்டாயம் அரிசி இருக்கும். இருக்குமா இருக்காதா? சாப்பாடுனா நம்ம என்னத்தை சொல்லுவோம்? சோறு இல்லையா? ஏய், நீ வேலைக்கு போகலன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தான் சொல்லுவோமே ஒழிய, நீ வேலைக்கு போகலன்னு சொன்னால் என்ன ஃப்ரெஞ்ச் பிரெட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படியா கேட்போம்? ஹேம் பேக்கனுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்போமா? இல்லை,
சோறு என்பதுதான் நம்முடைய அத்தியாவசிய உணவு, சரியா? தமிழர்களுக்கு இங்கேயும் அப்படித்தானே. எங்கே கங்கை கரை புரண்டோடினாலும் நாய் நக்கித்தான் குடிக்குமா. நக்கி குடிக்கிறது நாய்க்கு அவமானம் அல்ல. சோறு தின்பது தமிழனுக்கு அவமானம் அல்ல. வெள்ளைக்காரனுடைய நாட்டிலே போனாலும் ஒரு காலத்தில் அங்கே இருந்த வெள்ளையனே வெளியேறு என்றோம். இப்பொழுது அவனுடைய நாட்டுக்குள் பிரவேசித்து விட்டு நம்முடைய அரிசியை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே தின்கிறோம். வெள்ளையனே, உன் நாட்டிலே வாழ்ந்தாலும் உன் உணவை நாம் ருசித்தாலும் சோறை விடமாட்டோம். அதுபோல தமிழனுக்கு சோறு போலத்தான் யூதனுக்கு அப்பம். எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. இயேசு ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லி உங்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் நான் வந்து விட்டேன் என்று காட்டுவதற்காக ஜீவ அப்பமானார். சரியா? அவர் அப்பமானதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. இன்னும் ஒரு பயங்கர காரணத்தை சொல்கிறேன். ஏன் பெத்லஹேமிலே இயேசு பிறந்தார் என்ற மூன்றாவது மகா ரகசியமான ஒரு காரணத்தை இன்றைக்கு சொல்ல போகிறேன். 2 காரணங்கள், பொதுவான காரணங்கள் என்ன? ஒன்று தாவீதின் குமாரன், 2வது ஜீவ அப்பம். 3வது மிகவும் முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அன்பானவர்களே. இயேசு சும்மா ஒரு பலி கொடுக்க வரவில்லை. அவர் பஸ்கா பலியாக வந்தார். சரிதானே? பஸ்கா என்பதற்கு எபிரேய மொழியிலே பெஷாக் என்று சொல்லுவோம். பெஷாக் என்பது என்றைக்கு யூதர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்களோ அந்த நாளிலிருந்து சரியாக 1 வருடத்துக்கு பிறகிலிருந்து கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. வருஷத்தின் முதல் மாதமாகிய நிசான் அல்லது அதே மாதத்துக்கு இன்னும் ஒரு பெயர் அவிவ், அந்த மாதத்திலே கொண்டாடப்பட்ட பண்டிகை தான் பெஷாக் என்று சொல்லப்படுகின்ற பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையை பற்றி நான் வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த பண்டிகையினுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? இதை பற்றி நான் இனி வருகின்ற நாட்களில் தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஆகவே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த பண்டிகையின் தாற்பயம் என்னவென்றால், 10 வாதைகளின் கடைசி வாதையாகிய 10ஆம் வாதை, எகிப்திய தேசத்து தலைச்சன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் செத்து போகின்ற அந்த வாதை வரும் பொழுது, அந்த கொலை செய்கிற அந்த தூதன், சங்காரத்தின் தூதன் வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வீடுகளுக்கு அந்த தூதன் வந்து அவர்களுடைய தலைச்சன் ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடாதபடிக்கு ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய இரத்தத்தை அந்த நிலையிலே பூச வேண்டும். எத்தனை மணிக்கு அந்த ஆடு கொல்லப்பட வேண்டும், எத்தனை மணிக்குள்ளாக அந்த இரத்தம் தோய்க்கப்பட வேண்டும், இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதனால் தான் இயேசு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே செத்தார் என்பதனையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றேன். வருகின்ற நாட்களிலே பெஷாக் என்ற அந்த பண்டிகை, நான் உங்களுக்கு பண்டிகைகளை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதிலே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா? அந்த நாளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்களே, அதற்கு 1 வருஷத்துக்கு பிறகிலிருந்து இந்த பஸ்கா கொண்டாடப்பட்ட பொழுது என்ன தெரியுமா நடந்தது? அவர்கள் அந்த ஆட்டை கொன்று இரத்தத்தை பூசின பொழுது அந்த ஆட்டின் இறைச்சியையே அவர்கள் சாப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எதனோடு சாப்பிட்டார்கள் தெரியுமா? அப்பத்தோடு சாப்பிட்டார்கள். ஏன்? இன்றைக்கு தமிழர்களுக்கு சோறு போல யூதர்களுக்கு அப்பம் அவர்களுடைய ஒரே பிரதான உணவாய் இருந்தது. சரியா? அப்போ அன்றிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்காவின் போது அவர்கள் அப்பத்தையும் அந்த ஆட்டு இறைச்சியையும் அவர்கள் சாப்பிடுவார்கள். இயேசு தான் மரிக்க போகின்ற அந்த நாளுக்கு முதல் நாள், இரத்தம் சிந்தப்போகின்ற நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன் மேல் வீட்டறையில் சீஷர்களை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கு ராப்போசனம் அருளும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? இந்த அப்பம் என்னுடைய சரீரம், இந்த பானம் என்னுடைய இரத்தம். ஆகவே பஸ்கா ஆடாக மாத்திரம் அவர் வரவில்லை, பஸ்கா அப்பமாகவும் அவர் வந்தார். பஸ்கா பெஷாக் என்று சொல்லும் பொழுது அநேகர் ஆட்டை மாத்திரம் பார்ப்பார்கள், அந்த ஆட்டின் இரத்தத்தை மாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால் அந்த ஆட்டின் இறைச்சியும்
அவர்கள் புசிக்க வேண்டிய ஒன்றாய் இருந்தது. அந்த ஆட்டின் இறைச்சியை தனியாய் புசிக்க கூடாது, அப்பத்தோடு தான் அவர்கள் புசிக்க வேண்டும். இயேசு இதை தான் சீஷர்களுக்கு செய்து, இந்த அப்பமாகிய என் சரீரத்தை சாப்பிடு என்று கொடுத்தார். இரத்தமாகிய இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணு, இதுதான் உனக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்றார். ஆகவே அன்பானவர்களே, எஃப்ராத்தா என்று அந்த சொல்லுகின்ற அந்த இடத்தின் ரெண்டு விசேஷத்துவம் என்ன தெரியுமா? முழு இஸ்ரவேலிலும் அதிகமும் சிறந்ததுமான கோதுமை விளையும் ஒரே இடம் எஃப்ராத்தா. இது ஆராய்ச்சிகளின்படி நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரியா? அதாவது சிறந்த அப்பம், சிறந்த கோதுமை கிடைக்கும் ஒரே இடம் இஸ்ரவேலில் எங்கே? எஃப்ராத்தா. அந்த எஃப்ராத்தா தான் அப்பத்தின் வீடு, பெய்த் லெஹேம். ஆகவே பஸ்காவின் உணவாக தன்னை அப்பமாக கொடுக்கிறவர், உங்கள் வீடுகளெல்லாம் இருக்கக்கூடிய ஜீவ அப்பமாக மாத்திரமல்ல, அந்த பஸ்காவின் போது நீங்கள் சாப்பிடுகின்ற அந்த அப்பமாக கொடுக்கும் அப்பம் சிறந்த அப்பமாக இருக்க வேண்டும் என்று எஃப்ராத்தா அப்பமாக இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக எஃப்ராத்தா என்கின்ற பெத்லஹேமிலே பிறந்தார். புரியுதா? இதெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு சொல்லியிருந்தா கத்தி கூப்பாடு போட்டு ஓ மை காட்னு கேட்டு ஆமேன் ஓ மேன் ஏதாவது சொல்லியிருப்பான். நீங்களும் கேட்டால் பிறகு சொல்லுங்க, இல்லை பாஸ்டர் நாங்கள் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தனால நாங்கள் ஒன்றும் சொல்லலைன்ட்டு. உண்மையில் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு சின்ன நான் உங்களுக்கு அந்த பண்டிகைகளின் பற்றி பேசும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், எவ்வளவு தூரம் அந்த நுண்ணிய விடயங்களை கூட இயேசு கருத்திலே கொண்டு அவருடைய காரியங்களை செய்திருக்கிறார் என்று. அதே போல் உங்களுக்கு தெரியும், ஆடு மாடுகளிலே ஒவ்வொரு வகைகள் இருக்கும் இல்லையா? கோழிகளிலே கூட சும்மா பிராய்லர்ஸ் கோழி என்று சொல்ல முடியாது. ஒயிட் லெகுனா, ப்ளூ லெகுனா ஒவ்வொன்றும் கேட்பாங்க இல்லையா? யூகாலிப்டஸ் மரம் என்று சொன்னால் ப்ளூ கம்மா, எல்லோ கம்மான்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் தரம் இருக்கிறது. அதுபோல் ஆடுகளின் உயர் ரக ஆடுகள் நொஹெட் என்கின்ற ஆடுகள். அந்த ஆடுகளை வளர்ப்பவர்கள் நொஹெட் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆமோஸ் அப்படிப்பட்டவர், தாவீது அப்படிப்பட்டவர். இந்த நொஹெட் வர்க்கம் ஆடுகள் முழு இஸ்ரவேலிலும் 2 இடங்களில் தான் இருந்தன. தெக்கோவாவில் இருந்தன ஆமோஸினுடைய இடம், கொஞ்சமாக. ஆனால் அதிகமாக இருந்த இடம் எஃப்ராத்தா. இயேசு சும்மா ஆட்டுக்குட்டியாய் வராமல் சிறந்த ஆடாய் வர வேண்டும் என்றுதான் எஃப்ராத்தாவில் ஆடாய் பிறந்தார். ஆமென். சரியா? இதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மர்மத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு தெரியாது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் மத்தேயு புத்தகத்தில் நீங்கள் போனால், லூக்கா புத்தகத்திலே தான், மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் மாறி மாறி ஓட வேண்டியிருக்குது. இயேசு பிறந்த பொழுது முதல் செய்தி சொல்லப்பட்டது யாருக்கு? எங்க அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு வாசிங்க பார்க்கலாம். மேய்ப்பர்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், 10வது வசனத்திலே தேவதூதன் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. ஏன் இந்த நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வேண்டும்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்றால் பாருங்கள், அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்காகவும் தானே இயேசு பிறந்தார். அப்போ எல்லா ஜனங்களில் வேறு யாருக்காவது சொல்லியிருக்கலாமே, ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்? பாருங்கள், அடுத்த வசனத்தில் இருக்கிறது வாசிங்க.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு யார் அந்த உங்கள்? மேய்ப்பர். யாரோடு பேசுகிறார் பாருங்கள். முதலாவது வசனத்தை பாருங்க. 10வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கிறேன், அல்ல உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல வருகிற உங்களுக்கு என்றால் யார்? மேய்ப்பர்கள். அப்படியானால் அடுத்த வசனத்தில் வரும் உங்களுக்கு என்பதும் அவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலே உங்களுக்கு என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு மாத்திரம் என்று 11ஆம் வசனத்தில் வருகிற உங்களுக்கு என்பது மற்றவர்கள் எல்லாருக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த 3வது ரகசியம். தாவீதின் ஊரிலே அவர் பிறந்ததற்கு காரணம் நீங்கள். யார்? மேய்ப்பர்கள். ஏன் தெரியுமா? மேய்ப்பர்கள் தான் ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் விஷயங்களை பராமரிப்பார்கள். மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், இப்போ பிறந்திருக்கிறவர் வேறு யாரும் அல்ல, ஆட்டுக்குட்டியானவர். எந்த ஆடு? பஸ்கா ஆடு. இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான இறையியல் ரகசியத்தை தான் தேவதூதன் அன்று மேய்ப்பர்களுக்கு சொன்னார். மேய்ப்பர்களுக்கு சொன்னதன் காரணம் அதுதான். இந்த இறையியல் சத்தியம் தெரியாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஏழைகளுக்காக வந்தபடியினால் ஆண்டவர் ஏழை மேய்ப்பர்களுக்கு போய் சொன்னார் என்று. அப்போ மேய்ப்பர்களை விட ஏழை ஜனங்கள் அந்த இஸ்ரவேலிலே இருக்கவில்லையா? மேய்ப்பர்களை விட ஏழை ஜனங்கள் இஸ்ரவேலிலே இருந்தார்கள். சரித்திர ஆதாரம் உண்டு. மேய்ப்பர்கள் பெரிய வசதி உள்ளவர்கள் இல்லை தான். இந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை சொந்தக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். ஆனால் அந்த மேய்ப்பர்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கிறது. இது அவர்களுடைய தொழில். மேய்ப்பர்கள் என்பவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது வீடு வாசல் இல்லாத நாடோடி கும்பலை போல சாப்பிட இல்லாதவர்கள் என்று. ஆஹா, அவர்கள் சாதாரண ஒரு வருமானம் உள்ளவர்கள். புரிகிறதா? சரியா? உலகத்தின் ஆக பழைய தொழில் தான் மந்தை மேய்ப்பு தொழில். முதல் ஆரம்பித்தவன் யார்? ஆபேல். அப்போ இவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரவேலிலே ஒரு தொழில் கூட இல்லாத, வீடு வாசல் இல்லாத எத்தனையோ பரம ஏழைகள் இருந்தார்களே. உண்மையாக ஏழைகளுக்கு சொல்லுவதற்காகத்தான் மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொன்னார் என்றால் அந்த ஏழைகளுக்கு போய் சொல்லியிருக்க வேண்டும். என்னுடைய வாதம் சரிதானே? ஏன் மேய்ப்பர்களுக்கு சொன்னார் என்றால் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். உங்களுக்கு ஏன்? நீங்கள் தான் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண மனிதன் அல்ல, பஸ்கா ஆடாக பிறந்திருக்கிறார். உடனே அவர்கள் 12வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி என்ன 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 பாடல் பாடுகிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த தேவன் யார்? 14வது வசனத்தில் வருகிற தேவன் யார்? தேவனை துதித்தார்கள். இப்போ உங்களுக்கு தேவன் என்றால் ஒருவர் தான் அன்பானவர்களே. ஆனால் திருத்துவத்தை பற்றி உங்களுக்கு பேசிவிட்டேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று. இந்த தேவனை துதித்தார்கள் என்று இருக்கிறதே தேவதூதர்கள். இந்த தேவன் யார்? எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு போனால் அது சொல்லும். 1வது அதிகாரத்துக்கு போனால் 6வது வசனம் சொல்லும். வாசிங்க. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். திரும்ப வாசிங்க. மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, அதாவது பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே தனது முதற் பேரான குமாரனாகிய இயேசு பிறக்கும் பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். கிரேக்க சொல் ப்ரோஸ்குனேயோ.
தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இப்போ லூக்காவுக்கு போனால் அங்கே 14வது வசனத்திலே தேவனை துதித்தார்கள் என்று தமிழில் இருக்கிறதே, அந்த இடத்துல ப்ரோஸ்குனேயோ என்ற அதே சொல் வருகிறது. ஏன் தமிழிலே இந்த இடத்திலே துதித்தார்கள் என்றும் அந்த இடத்திலே தொழுது கொள்ள கடவர்கள் என்றும் போட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. உண்மையாய் வேதம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே அந்த இடத்திலே சொல்லப்பட்ட அதே சொல் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 14ஆம் வசனத்திலே இந்த தேவ தூதர்கள் யாரை துதித்தார்கள்? இயேசுவை. அப்போ இயேசுவை இந்த இடத்துல எப்படி அறியப்படுத்தப்பட்டிருக்கிறது? தேவன். அதே நேரம் அதற்கு முன்னர் 12வது வசனத்திலே 11ஆம் வசனத்திலே அவர் எப்படி காட்டப்படுகிறார்? ஆடு. பாருங்கள், இந்த இயேசுவை குறித்து இந்த 2 விடயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேவன். அந்த தேவன் ஒரு கருவாய் வந்தார். இயேசு தேவன். தேவதூதர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அதாவது ஆக உயர்ந்த நிலையிலும் அவர் இருந்தார், தாழ்ந்த நிலைக்கும் வந்தார். இது எல்லாம் அவர் செய்தது ஒரே ஒரு காரணத்துக்காக, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். ஆகவே மேய்ப்பர்களுக்கு எதற்காக செய்து சொல்லப்பட்டது? நமக்கு ஆசையிலே பாசத்திலே வேண்டுமானால் நாம் சொல்லலாம், ஏழை என்றபடினால் அவர்களுக்கு ஏழைகளுக்கு சொல்லப்பட்டது என்று. அவர் நொஹோட் ஆடாக அவர் பிறந்தபடியினால் அந்த ஆட்டை பராமரிக்கின்ற மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மேய்ப்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவ தூதர்கள் ப்ரோஸ்குனேயோ செய்தார்கள், அதாவது தொழுது கொண்டார்கள். யாரை? இந்த பிறந்த தேவனை. ஏன்? பிறக்காத பிதா அவர்களுக்கு கட்டளை கொடுத்தபடியினால் என்று எபிரேயர் 1:6 இருக்கிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? பிறந்த தேவன் இயேசு, பிறக்காத தேவன் பிதா. பிறக்காத தேவன் தேவ தூதர்களுக்கு சொல்லுகிறார், பிறந்த தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று. ஆனால் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் போன்ற சில கள்ள உபதேசகர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு தேவன் அல்ல, சாதாரண ஒரு மனிதன், அவர் பிற்காலத்தில் உயர்த்தப்பட்டு ஒரு ராஜாவாய் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று. தேவனுடைய பெயர் கெட்டது என்று சொன்னேனே இதனால் தான். அவர் மனுஷனாய் பிறந்தபடியினால் அவருடைய தேவத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை ஒரு சாதாரண குழந்தை என்று, அவரை ஒரு சாதாரண ஆடு என்று, அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று, வெறும் ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாக இயேசு தேவன் என்பது அவர் பிறக்கும் பொழுதே காட்டப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அதனால் தான் இயேசு என்கின்ற தேவனை தொழுது கொண்டார்கள். இதை நான் உங்களுக்கு எபிரேயர் 1:6 காட்டி நிரூபித்து விட்டேன். எனவே அன்பானவர்களே, நான் முடிக்கப் போகிறேன். இனி வரும் நாட்களிலே நான் உங்களுக்கு சாஸ்திரிகளினுடைய நட்சத்திரம் என்றால் என்ன, அந்த நட்சத்திரம் எங்கே தோன்றியது, எப்படி தோன்றியது, அவர்கள் எப்படி வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், இந்த விபரங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். என்று எனக்கு தெரியாது. இந்த 10 நாட்கள்லேயே ஏதாவது ஒரு நாள் இதனுடைய தொடர்ச்சியாக நான் அவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன். அநேகருடைய பல கேள்விகளுக்கான பதில்கள் இவற்றிலிருந்து வரும் என்று எனக்கு தெரியும். இந்த தடவை நான் வந்தது சும்மா உங்களை உற்சாகப்படுத்தி அல்லேலூயா ஆமென் சொல்வதற்காக அல்ல, பல சந்தேகங்களை தீர்ப்பதற்காக, சரியா, பல கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பதற்காக இந்த நத்தார் நாட்களில் நான் வந்திருக்கின்றேன். நத்தாரை கொண்டாடும் பொழுது கொண்டாடலாம், ஓகே, கொண்டாடலாம். சும்மா இந்த பரிசுகள் கொடுப்பதற்காகவும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காகவும் கொண்டாடாமல், உண்மையான நத்தாரின் போது இயேசு பிறந்த பொழுது என்ன நடந்தது என்ற சில அந்த ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக. ஆகவே இயேசு எந்த அளவுக்கு உங்களை நேசித்தார் என்று பாருங்கள். அவர் சிலுவை மரணத்திலே அவர் கஷ்டப்படவில்லை. அந்த கஷ்டத்துக்கு முன்னமேயே அவர் கன்னி மரியாளின் வயிற்றுக்குள்ளே 9.5 மாதங்கள் கஷ்டப்பட்டார். நாசரேத்தில் பிறந்திருக்க வேண்டியவர். ஏன் தெரியுமா? பிரசவ காலம் வந்துவிட்டது மரியாளுக்கு. ஆனால் இயேசு, இவர்கள் யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு போவதற்கு ஒரு காரணமுமே இல்லை. ஆகவே எங்கோ ரோமாபுரியில் இருந்த திபேரியஸ் என்று சொல்லுகின்ற அந்த ராயன், ரோம பேரரசன், திபேரியு ராயன் என்று தமிழிலே சொல்லப்படுகின்ற அந்த திபேரியஸனுடைய உள்ளத்தை ஏவி ரோமாபுரிக்கு கீழே இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் உள்ளவர்கள் குடி மதிப்பு எழுத வேண்டும். அவன் பிறந்த ஊருக்கு போய்
குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற சட்டத்தை போட்டபடியினால் யோசேப்பு மரியாளையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டி இருந்தது. இந்தா அந்தா என்று பிறக்க இருக்கின்ற இயேசு நாசரேத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ராயனுடைய உள்ளத்தை ஆண்டவர் ஏவி இவர்களை பெத்லகேம் வர வைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அவருடைய காரியங்களை செய்வதற்கு எவனுடைய உள்ளத்தை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏவுபவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான் சர்வ உலகத்துக்கும் அதிபதியாகிய ஜீவனுள்ள தேவன், ராஜாதி ராஜா, மெலெக் மெலெகாயா. எபிரேய மொழியிலே ராஜாதி ராஜா என்றால் மெலெக் மெலெகாயா. அப்போ இயேசு மரியாள் அந்த கழுதையிலே ஏறி நாசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை வரும் பொழுது அந்த கழுதை மேலே ஏறி, கழுதை மேலே போயிருக்கீங்களா? குதிரை மேலே போயிருக்கீங்களா? சும்மாவே குதிக்கும். அப்போ மரியாளுக்கு கஷ்டமாக இருந்ததோ இல்லையோ, இயேசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க வேண்டும் நினச்சிருப்பாரா இருக்கும். இந்த மனுஷனுங்களோட பாவத்தை தீர்க்கறதுக்கு இவ்வளவு குதிக்க வேண்டி இருக்குதேன்ட்டு அந்த கருவுக்குள்ளே இருந்து குதிச்சு 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 பெத்லகேம் வந்து சேர்ந்த உடனே பட்ஸ்ன்னு பறந்துட்டார். பார்த்தீங்களா? அவர் வந்ததே அங்கே பிறக்கிறதுக்காக தான். ஒரு நாள் கூட டைம் கொடுக்கல. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்றால், அந்த சின்ன சின்ன விஷயங்களிலே கூட அவர் அக்கறை உள்ளவராக, ஒன்றுமே பிசகாக நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் அழகாக துல்லியமாக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். ஆகவே இந்த முதலாம் நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த மாதம் அவருடைய அந்த மகத்துவமான காரியங்களை நினைத்து கொண்டே நீங்கள் செலவழிக்கிற மாதமாய் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனே, இந்த ராத்திரி நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மார்கழி மாதம் 4ஆம் நாளிலே இருந்து இந்த நத்தாரை குறித்து பார்க்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். தேவன் மனிதனாய் வந்து அந்த நாளை ஏன் கொண்டாடக்கூடாது என்று பார்த்தோம். அதற்குள்ளே அமைந்திருந்த எத்தனையோ விதமான ரகசியங்களை பார்த்தோம். அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி. யோவான் 3:16க்காக நன்றி. நாங்கள் கெட்டு போகக்கூடாது என்று நீங்கள் எவ்வளவு உங்களுடைய சௌகரியத்தை இழந்து, உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, உங்களுடைய நிம்மதியை இழந்து, பரலோகத்தை விட்டு விட்டு இந்த உலகத்துக்கு வந்து அந்த கன்னி பெண்ணின் வயிற்றுக்குள்ளே 9.5 மாதங்கள் கருவாக அடைப்பட்டு கிடந்து, அந்த கழுதை மேல் அந்த பெண் பிரயாணிக்கும் பொழுது கஷ்டத்தோடு நீங்களும் வந்து அந்த பெத்லகேமிலே ஜீவ அப்பமாகவும் அந்த நொகோட் ஆடாகவும் நீங்கள் பிறந்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவராய் வந்தபடியினால் அந்த பலி எங்களை இரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ளதாய் வந்தது. மெய்ப்பர்களுக்கு போய் அதை சொல்லி, ஆனாலும் நீங்கள் தேவன் என்பதனை நிரூபித்தபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கப்பா, அன்று மனிதனாய் வந்த இயேசு எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். இதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசிக்கிறோம். இந்த திருத்துவ தேவன், திரியேக தேவன் எங்களை நேசிக்கிறதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த திரியேக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீர்களாக. இன்றைக்கு ஆண்டவரே, வீடுகளுக்கு போகும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய சமூகம் இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம், கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஊழியத்துக்கு தூரதேசம் போயிருக்கின்ற பாஸ்டரையும் அந்நியையும் ஆசீர்வதியுங்கள். அவர்களோடு உங்களுடைய கரம் இருந்து பெரிய சாட்சிகளோடு அவர்கள் திரும்பி வர உதவி செய்யுங்கள். இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தில் பிதாவே.